ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2026 டு 27க்கான நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு எப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், என்னெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும், இப்போ ரீசெண்டா ரயில்வே என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டோட கட் ஆஃப் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கு, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு கட் ஆஃப் வந்து என்ன மாதிரி இருக்கும், இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா இந்த 2026ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை டு செப்டம்பர்ல ரிலீஸ் பண்றதா நமக்கு அபிஷியல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியன் இந்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜூலை கம்ப்ளீட் ஆகிருச்சு, ஆகஸ்டும் இன்னும் 2 நாள்ல கம்ப்ளீட் ஆகிரும். அப்போ எப்பனாலுமே பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆகஸ்ட் எண்டு, இன்னைக்கு 28ஆம் தேதி, நாளைக்கு 29, 30, 31 இந்த தேதிகள்ல எந்த தேதியிலனாலும் ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ செப்டம்பர்ல ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்னு எந்த வீக்லனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ செப்டம்பர்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பரோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் குரூப் டிக்கு 30,000 வேகன்சியோட ரயில்வேல இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்ப டிசம்பர்ல அகைன் பாத்தீங்கன்னா குரூப் டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகிரும். அப்ப அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கான டைம், குரூப் டி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கான டைம் தான் கையில இருக்கு. ஓகேவா? சோ இப்ப எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் படிச்சுக்கிறேன், என்னோட இ-கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் வந்து என்ன பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்த என்டிபிசி கிராஜுவேட்டோட கட் ஆஃப் பார்த்திருப்பீங்க, சிபிடி 1ஓட கட் ஆஃப் பார்த்திருப்பீங்க, அண்டர் கிராஜுவேட்டுக்கு அதே மாதிரி சிபிடி 1ஓட கட் ஆஃப் பார்த்திருப்பீங்க, கிராஜுவேட் 2025க்கு சிபிடி 2ஓட கட் ஆஃபும் பார்த்திருப்பீங்க. இந்த ரிசல்ட் எல்லாமே இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிபிடி 1ல 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கு அப்படின்னா கட் ஆஃப் எவ்வளவு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 70க்கு மேல வைக்கிறாங்க. அதே யூஆரோட கட் ஆஃபை டார்கெட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா 75க்கு மேல என்ன பண்றாங்க, கட் ஆஃப் வந்து வைக்கிறாங்க. மேக்சிமமான கட் ஆஃப் யூஆரோட தான் இருக்கும். அப்ப 100க்கு கட் ஆஃபே பாத்தீங்கன்னா இப்ப 75 ஆகிருச்சு. எஸ்டர்டே கூட பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது 120 மார்க்குக்கு எழுதின எக்ஸாம், அதையும் 100 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி 83க்கு மேல கட் ஆஃப் போயிருக்கு. ஓகே, 83, 82, 80ங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து கட் ஆஃப் போயிருக்கு. ஹையஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 83 பாயிண்ட் சம்திங் வந்து வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவுதான், அந்த கட் ஆஃபே பாத்தீங்கன்னா ஒரு 10, 20 மார்க் தான் கம்மியா இருக்கு. ஃபுல் மார்க்ல இருந்து கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 25 மார்க் தான் கம்மியா இருக்கு, 75 வச்சா கூட. அப்போ உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, மேக்ஸ் ரீசனிங் நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட் ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு மேக்ஸ் ரீசனிங் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட் எல்லாத்துலயும் பாதி பாதி படிச்சுட்டு மார்க் டெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் சில ஸ்டூடெண்ட் அந்த டெஸ்ட்டை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அனலைஸ் பண்ணா அந்த மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு சில ஸ்டூடெண்ட் மார்க்கே பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அந்த மார்க்கை பார்த்தா எனக்கு அடுத்து வந்து பயமா இருக்கும் மேம். 100 மார்க்குக்கு வீட்ல உட்காந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறாங்கன்னா அதுல 40 வந்துருச்சுனாலும் அதுக்கு அடுத்து என்ன தப்பு விட்டோங்கிறத அனலைஸ் பண்ணாம அதை சேவ் பண்ணி வச்சு கடைசி வரைக்கும் அனலைஸ் பண்றது கிடையாது. ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணும்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒவ்வொரு சப்ஜெக்ட மட்டும், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட மட்டும் படிக்க வேண்டியது, மீதி 2 சப்ஜெக்ட விட்டுற வேண்டியது, இல்லைன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் பாதி பாதி படிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கரெக்டா ப்ராப்பரான வேலை படிக்காம கரெக்டா மார்க் டெஸ்ட் எடுக்காம எழுதும் போது பாத்தீங்கன்னா அந்த மார்க் வந்து 40, 45 இல்லைன்னா 50, 55 இந்த பார்டர்லயே அப்படியே நிக்குது. 50க்கு மேல தாண்ட மாட்டேங்குது நிறைய பேருக்கு, 55க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. இப்ப கட் ஆஃப் 75 வைக்கிறாங்க, 83 வைக்கிறாங்க, ஹை கட் ஆஃப்னு சொல்றோம். ஆனா இந்த கட் ஆஃபையும் கிளியர் பண்ணி உள்ள போறவங்க இருக்க தானே செய்யறாங்க. அப்ப நம்ம படிக்கிறதுக்கு என்ன? சோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கல, அதுதான் தப்பு. அப்ப இந்த 40, 45 மார்க் எடுக்கிறவங்க எப்ப படிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் படிக்கிறாங்க. ஓகே, சோ யாரு ப்ராப்பரா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே
சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் மார்க் டெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிப்பீட்டடா யார் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணல, அந்த இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகி நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா மத்தவங்கள சொல்லக்கூடாது. கட் ஆஃப் அதிகமா இருந்துச்சு, வேகன்சி அப்படி இருந்துச்சு, அதர் ஸ்டேட்காரங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ அப்போ நான் இந்த இடத்துல இத வந்து இம்ப்ரூவ் பண்ணல, நான் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணல, நான் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கல. அப்ப இந்த டைம் நான் என்ன பண்ணணும்? நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணி படிக்கணும். எக்ஸ்கியூஸே கொடுக்க கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட் ஆரம்பிக்கும்போது நல்லா ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. சோ ஆரம்பிக்கும்போது ஒரு 10,000 பேர் ஆரம்பிக்கிறாங்க. கடைசி ப்ராப்பரா சிலபஸ் முடிக்கிறதுல பாதி பேர் அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றுறாங்க. ஓகேவா? சில பேர் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுல அத ப்ராப்பரா பண்றது கிடையாது. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி கடைசி ஸ்டேஜ் வரை வர்றது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? சோ இது உண்மைதான். ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருமே வேகத்தோட ஆரம்பிப்பாங்க படிக்கிறதுக்கு. அடுத்த 2 நாள் ஆகும். அப்படி கொஞ்சம் டவுன் ஆகும். 1 வாரம் ஆகும். 1 வாரம் ஆனதும் சரி எக்ஸாம் அப்பதானே வரப்போகுது. புக்க மூடி வச்சுட்டு வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல Facebookஆ இருக்கட்டும், இல்லன்னா YouTube ஷார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து ஒரு குரூப்ல சேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி எதுலயாவது போயிற வேண்டியது. அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வீடு வருது, இல்ல வேற ஏதாவது சின்ன என்ஜாய்மென்ட் வருது அப்படின்னா, அதுக்குள்ள போயிட்டு அத அப்படியே நாம எக்ஸாமுக்கு படிக்கிறோங்கிறத மறந்து, திருப்பி ஒரு 1 மாசம் கழிச்சு வந்து புக் எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அப்படியே கன்சிஸ்டன்சி இல்லாம விட்டு, 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 விட்டு கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த பதட்டத்துல ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடியோ, 1 வாரத்துக்கு முன்னாடியோ முக்கியமானது மட்டும் ஏதாவது கிடைக்குமா? இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கிடைக்குமா? சோ இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சா போதுமாங்கிற மாதிரி எனக்கு எக்ஸாமுக்கு நாளைக்கு டைம். நாளைக்கு எனக்கு எக்ஸாமு. இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் நான் படிச்சுட்டு போனா, இந்த கொஸ்டின் எனக்கு அப்படியே நாளைக்கு வருமா? இந்த மாரி லெவல்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அது எப்படி வரும்? நாளைக்கு எக்ஸாம்னா, இன்னைக்கு உட்கார்ந்து இந்த 100 கொஸ்டின படிச்சிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு எப்படி அதே 100 கொஸ்டின் அப்படி கேட்பாங்க? அப்படி கேட்டா தான் எல்லாருமே போஸ்டிங் வாங்கிரலாமே. அப்ப இதுக்கு பேரு எதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வைக்கிறாங்க? அப்ப ஹார்ட் வொர்க் பண்றவங்கலாம் என்ன பண்றது? ஓகே. அப்ப ஹார்ட் வொர்க் யாரு பண்றாங்க? கன்சிஸ்டன்ட்டா யாரு படிக்கிறாங்க? யாரு மார்க் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணி தன்னோட வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றாங்களோ, அவங்க தான் கிளியர் பண்றாங்க. ஓகேவா? ஒவ்வொரு வீடியோல நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே. சில ஸ்டூடண்ட்லாம் பாத்தீங்கன்னா, மேத்ஸ் ரீசனிங் நல்லா பண்றாங்கன்னா, மேத்ஸ் ரீசனிங்க மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர் படிக்கிறது கிடையாது. கடைசி ஒரு 65 மார்க்கு அந்த ரேஞ்சுல எடுக்குறாங்க. எடுத்துட்டு எனக்கு இன்னொரு 10 மார்க் இருந்தா நான் கிளியர் பண்ணியிருப்பேன். இன்னொரு 5, 6 மார்க் இருந்தா நான் கிளியர் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி நம்ம ரெக்ரெட் பண்றதுல எந்த ஒரு அவசியமே இல்ல. ஓகே. அப்ப நாம எங்க வீக்கா இருக்கோங்கிறத பார்த்துட்டு, அத இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எக்ஸாம் எழுதுனா என்னலாம் மாறும்? இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னலாம் மாறும்? நம்ம லைஃபே மாறும். அப்ப அதுக்கு நாம கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறத விட இஷ்டப்பட்டு படிக்கணும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. இந்த டிவி முடிஞ்சிருச்சு. ட்ரெய்னிங் பீரியட்ல இருக்கோம் அப்படின்னா, நமக்கு சேலரி எவ்வளோ இருக்கும்னு பாருங்களேன். நம்ம வொர்க் பண்ண போறதுக்கு சேலரி வந்து கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் எடுத்துக்கிறோம். இல்ல குரூப் டியே எடுத்துக்கோங்களேன். 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் வச்சு தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உள்ள போறோம். மினிமம் 35,000ல இருந்து மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் சேலரி இருக்கு. ஏஎல்பிக்குலாம் லேக்ஸ் கணக்குல சேலரி இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு சேலரி குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னா, காம்படிஷனோட கொஞ்சம் மாடரேட்டாவும், டஃப்பாவும் நம்மள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்குற மாதிரி தான் இருக்கும். அத நம்ம முதல்லயே படிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த காம்படிஷனையும் உடைச்சிரலாம். நமக்குள்ள வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும், அந்த நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம உடைச்சிரலாம். எப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வரும்? ஒழுங்கா படிக்காம எக்ஸாமுக்கு போனா தான் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதே கரெக்ட்டா படிச்சுட்டு போயிட்டோம். நம்ம வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டோம் அப்படின்னா, பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள வராது. ஓகே. சோ இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்காவது நீங்க குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. நீங்க ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல இனிதான் புதுசா படிக்க போற ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, இப்ப இருந்து படிக்க ஆரம்பிங்க. போன தடவையும் அதேதான். எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே அ க நம்ம பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச்ங்கிற மாரி கொண்டு போனோம். ஆரம்பத்துல படிச்ச ஸ்டூடண்ட் இன்னைக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 80க்கு மேல 85க்கு மேல ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா அந்த எக்ஸாமுக்கு நாளோ, 1 மாசத்துக்கு முன்னாடியோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட படிச்ச ஸ்டூடண்ட் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்காங்க. நீங்க எந்த மாரி ஸ்டூடண்ட்ங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, எப்பனாலும் வரலாம். இந்த மந்த்ன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஏன் நாளைக்கே கூட என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஒன்ஸ் வந்துருச்சு அப்டின்னா ப்ராசஸ் வந்து ஸ்பீடா தான் இருக்கும். ஏன்னா, இப்போ என் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு சிபிடி 2 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி டைப் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட்டும் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. சைக்கோ டெஸ்ட் சிபேட்டுக்கான எக்ஸாம் டேட்டும் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு சிபிடி 1ஓட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி இன்னொரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 10, 17 நாள் டைம் இருக்கு. 17ஆம் தேதி வந்து சிபிடி 2க்கான ரிசல்ட் இருக்கும். அதுலருந்து 2 வாரத்துல பார்த்தீங்கன்னா,
CBT2 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அப்ப அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு அவங்க மூவ் ஆகிடுறாங்க 2026 நோட்டிபிகேஷனுக்கு. அப்ப எல்லா ப்ராசஸுமே எவ்வளோ ஸ்பீடா நடக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா நம்மளோட ப்ரிப்பரேஷனையும் கொண்டு போகணும். ஓகே, இது வரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிக்கலனாலும் NTPCக்கு படிக்க ஆரம்பிங்க. ஒரு பிகினரா இருக்கிற ஸ்டூடெண்ட் 12th தான் மேம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணுங்க. வெறித்தனமா படிங்க. என்கிட்ட டிகிரி இருக்கு அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணுங்க, கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணுங்க. அப்ப டிகிரி இருக்கு அப்படின்னா 10th முடிச்சிருப்பீங்க, 12th முடிச்சிருப்பீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க. அப்போ அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம், கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம். இனி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுமே என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ப NTPC எக்ஸாம் எப்பனாலும் வரலாம். நாளைக்கு கூட வரலாம். ஓகே, இல்ல இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கூட வரலாம். சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்? இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிரலாம். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 60, 70 என்னோட கம்யூனிட்டிக்கு நான் SC ஸ்டூடெண்ட், நான் ST ஸ்டூடெண்ட், நான் OBC ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து இந்த வருஷம் இவ்வளவுதான் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இதுக்கு தான் நான் படிப்பேன்னு படிக்க கூடாது. கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கட்டும். நான் 100க்கு 90 மார்க்குக்கு மேல எடுப்பேங்கிற மாதிரி படிக்கணும். ஒரு 85 மார்க்குக்கு மேல நான் எடுப்பேங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPC எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா போன மாசமே ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் இப்ப 3rd வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாளையில இருந்து பாத்தீங்கன்னா NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நம்ம பேட்சை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அத நீங்க படிச்சுட்டு வரணும். சாட்டர்டே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, சோ செகண்ட் பேட்ச் வந்து நாளைக்கு சாட்டர்டே நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா சாட்டர்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். அப்ப NTPCக்கான செகண்ட் பேட்ச் வந்து நாளையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய NTPC நான் அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, NTPC கிராஜுவேட்னா லெவல் 4, 5, 6 வரும். இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர். இதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் CBT1 இருக்கும், CBT2 இருக்கும். அதுக்கப்புறம் சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து குட்ஸ் கார்டு, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரண்டிஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். ஓகே, இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50, 55,000 வரைக்கும் இருக்கும். ட்ரைனிங் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கு மேல இருக்கும். கிராஜுவேட் லெவல்ல போனீங்கன்னா 50 மினிமம் 50யாவது இருக்கும். 50 to 55க்குள்ள இருக்கும். இப்போ வந்து 60 வரைக்குமே வாங்குறாங்க ஸ்டார்டிங்லே. ஓகேவா? அதே மாதிரி 12th லெவல்ல உள்ள போறீங்கன்னா மினிமம் 35ல இருந்து மேக்ஸிமம் 40 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த அலோவன்சஸ் பொறுத்து உங்களுக்கு எந்த சிட்டில போஸ்டிங் போட்டிருக்காங்கங்கிறத பொறுத்து மாறும். ஓகே, இதுக்கு கீழே கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரைன்ஸ் கிளர்க். இதுல டோட்டலா 3000 வேகன்சி வந்து லாஸ்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த டைம் 3000 வேகன்சி தான் லாஸ்டாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைமும் பாத்தீங்கன்னா மினிமம் நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 to 5000 வேகன்சி. ஏன்னா எவ்ரி இயர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நோட்டிபிகேஷன். அப்போ வேகன்சி இவ்வளவுதான் ரிலீஸ் பண்றாங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் எவ்வளவு போடணுங்கிறத பாருங்க. எங்க போனாலுமே காம்படிஷன் இருக்கும். சில போஸ்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில நோட்டிபிகேஷன்லாம் ஒரே ஒரு வேகன்சியோட தான் வரும். அந்த ஒரு வேகன்சிக்கும் அவ்வளவு பேர் அப்ளை பண்ணாலும் அந்த ஒரு வேகன்சியே கிளியர் பண்ணி போற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகே, சோ ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 அண்டர் கிராஜுவேட்டுக்கு. சேலரி வந்து 38. நான் வந்து ஸ்டார்டிங் சேலரி தான் சொல்றேன். அது போக அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது அண்டர் கிராஜுவேட்டுக்கே பாத்தீங்கன்னா 45, 50 கிட்ட தொற்றும். அதுக்கு அடுத்தடுத்த மாசங்கள்ல. கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 55 ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கடுத்து அலோவன்சஸ் அந்த இது எல்லாமே உள்ள போனதுக்கு அப்புறம் மாறும்போது பாத்தீங்கன்னா 60 அபோவ் வந்து வந்துரும் சேலரி. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வரும். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ரயில்வேக்குள்ள GDC எக்ஸாம் நடக்கும், LDC எக்ஸாம் நடக்கும். இந்த LDC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் இருக்கணும் நீங்க சர்வீஸ் பண்ணி. GDC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுமே GDC எக்ஸாம் வந்து எழுதலாம். நிறைய ஸ்டூடெண்ட் போன தடவைலாம் குரூப் டி கிளியர் பண்ணி உள்ள போனவங்க GDC எக்ஸாம் வந்துச்சு, அதை எழுதி அதுக்கு மேல உள்ள லெவலுக்கு போயிட்டாங்க. ஓகே, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? படிக்கணும். படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த லெவலுக்குனாலும் கிளியர் பண்ண முடியும். ஓகே,
சோ அதே மாதிரி குரூப் டிக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட் இது எல்லாமே. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியறதே கிடையாது. ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டருக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? இப்போ டிடிஆருக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசிக்கு என்ன எக்ஸாம் எழுதணுங்கிறதே தெரியறது கிடையாது. காலேஜ் படிக்கும்போதே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் வச்சோ, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் வச்சோ பாத்தீங்கன்னா, இங்க ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? சிங்கிள் எக்ஸாம் தான். 10th ஸ்டாண்டர்ட்னா குரூப் டி, 12th ஸ்டாண்டர்ட்னா என்னது? அண்டர் கிராஜுவேட், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட். இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் தான். இதுக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே இது. இது எல்லாமே குரூப் டிக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட். மேல சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா, என்டிபிசிக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட். அப்ப எழுதக்கூடியது ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதுக்கு கீழ வர போஸ்ட்ட பாருங்க. ஓகே. சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுதான் சிலபஸ். காலங்காலமா இதுதான் சிலபஸ் இருக்கு. கொஸ்டினோட அந்த லெவல் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறாங்க. 2016 பேப்பருக்கும், இப்போ 2026 பேப்பருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்க்கும்போது இது வெரி ஈஸியா இருக்கும். 2026ல உட்கார்ந்துட்டு 2016 பார்க்கும்போது, அந்த பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, அத விட இப்போ வந்து கொஞ்சம் மாடரேட்டா கேட்கறாங்க. ஆனா, அப்ப இந்த 2016ல எழுதினவங்க, அதுக்கு முன்னாடி எழுதினவங்க பேப்பர பார்த்தா, இவங்களோடது டஃப் மாரி அவங்களுக்கு தோணும். அந்த முன்னாடி வருஷம் 2015, 14ல நடந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா, அது வெரி ஈஸி மாரி இருக்கும். நம்ம இப்போ உட்கார்ந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர் இவ்ளோ ஈஸியா இருந்திருக்கு. அப்பவே நான் உள்ள போயிருக்கலாம்னு ரெக்ரெட் பண்றத விட, இந்த 2020 26 பேப்பர பாருங்க. இங்க தான் நாம நிக்கிறோம். ஓகேவா? இப்போ 2026 பேப்பர அதுக்கு அடுத்து 2028, 31ல பார்க்கிறவன், ஐய்யயோ! அப்ப அவ்ளோ ஈஸியா இருந்திருக்கே. அப்ப 2026லயே நான் கிளியர் பண்ணியிருக்கலாமே. நம்ம ரெக்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம்னா, லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒண்ணுக்கு ரெக்ரெட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்காண்டி இப்ப வரக்கூடிய பேப்பர் வந்து டஃப் கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது நாம. ஓகேவா? பேப்பர் டஃப் அப்படின்னு சொல்றத விட, நாம சரியா படிக்கல. அப்படி மாத்தி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா லைஃப் வந்து நமக்கு மாறிரும். ஓகே. நாம சரியா படிக்கல. பேப்பர் எப்படினாலும் இருக்கட்டும். எந்த பேப்பரா இருந்தாலும் நான் அதுல டாப்பரா இருப்பேன். அந்த மாரி நினைச்சு படிச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். நாம 100க்கு 85 மார்க் எடுத்திருக்கோம் அப்டின்னா, நமக்கு யாராவது வேலை இல்லன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நமக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மளால முடிஞ்சது ஒண்ணே ஒண்ணு. டாப்பரா செலக்ட் ஆகணும். வேற எதையும் மாத்த முடியாது. ரயில்வேயோட வேக்கன்சிய இன்கிரீஸ் பண்ண முடியாது. கொஸ்டின் பேப்பர வேற மாரி மாத்த முடியாது. ஓகே. நோட்டிஃபிகேஷன இந்த மாரி மாத்த முடியாது. நாம நெனைக்கிறதுல இதுல எதையுமே மாத்த முடியாது. ஒண்ணே ஒண்ண மாத்தலாம். நல்லா படிச்சோம் அப்டின்னா, டாப்பரா ஸ்கோர் பண்ணிட்டு ஈஸியா எக்ஸாம்ல செலக்ட் ஆகிரலாம். மேத்ஸ்க்கு இவ்ளோ தான் சிலபஸ். 10th படிக்கிறாங்க ஸ்டூடண்ட், 12th படிச்சு வாரோம், காலேஜ் எல்லாம் முடிச்சு வாரோம். 10த்ல மேத்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ், தமிழ் அந்த மாரி 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம். மேத்ஸ் பயாலஜி குரூப்போ, மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயன்ஸோ எடுக்கிறோம்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜிலாம் படிக்கிறோம். இன்ஜினியரிங்ல அவ்ளோ படிச்சு வராங்க. ஆனா, இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இவ்ளோ தான் சிலபஸ்ன்னு சொல்லி ஒரு 15 டாபிக்க மேத்ஸ்ல குடுத்தாச்சு. ஆனாலும் நெறைய ஸ்டூடண்ட் படிக்க மாட்டேங்கிறாங்க. 20 டாபிக் தான். அதுலயும் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. என்ன சின்ன வயசுல படிச்சோமோ, அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், பெர்சன்டேஜ், அல்ஜீப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஜ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ன்னு இதே தான் வருது. வருஷம் வருஷம் இதுல இருந்து தான் மாறி, 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 மாறி கொஸ்டின் கேட்கறாங்க. நல்லா உட்கார்ந்து ஒரு 6 மாசம் ஒரு பிகினரா இருக்கிறவங்க சிலபஸ முடிச்சுட்டு, அத ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் சம்மு, இப்படிதான் சால்வ் பண்ணணும்ங்க கூடிய ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே. நான் வந்து 2016ல 16, 17 அந்த டைம்ல டீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, டீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் எல்லா கொஸ்டினையும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீச் பண்ற மாரி இருக்கும். இப்போ அந்த டீச்சிங் ஃபீல்டுல இருந்து இதுதான் கொஸ்டின்னு மாறி, 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 மாறி பாக்க, அந்த கொஸ்டின பார்த்ததுமே, இந்த கொஸ்டின இந்த கான்செப்ட்ல தான் சால்வ் பண்ணணும். மேத்ஸ் கொஸ்டினா, இது இந்த கான்செப்ட்ல தான் சால்வ் பண்ணணும். சயின்ஸா, இதுல இப்படிதான் வரும். அப்படிங்கிற மாரி அது திருப்பி, திருப்பி படிக்க, நமக்கே மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகிருது. அப்போ ஒரு பிகினரா உள்ள வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர், பென் எடுத்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். திருப்பி அதே இதுல இருந்து ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எடுக்க கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிரும். என்ன மாரி சால்வ் பண்ணணும்ங்க கூடிய ஐடியா கிடைச்சிரும். ரிப்பீட்டடா சால்வ் பண்ண ஸ்பீடு வந்துரும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு, என்னென்ன ஷார்ட்கட் இருக்கு, எப்படி ட்ரிக்ஸ் இருக்குன்னு கூடிய எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கே வந்துரும். ஆனா இது எல்லாமே ஒரே நாள்ல இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வராது. ரிப்பீட்டட் பிராக்டிஸ், ரிப்பீட்டட் எஃபோர்ட்ஸ் தான் இத வந்து குடுக்கும். அப்படி ரிப்பீட்டட் பிராக்டிஸ், ரிப்பீட்டட் எஃபோர்ட்ஸ் போடும்போது டெஸ்ட்ல கண்டிப்பா மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் வந்து 85க்கு மேல 90 கிட்ட வந்துரும். அப்படி மார்க் டெஸ்ட்ல மார்க் வந்துருச்சுன்னா, எக்ஸாம் ஹால் போகும்போது ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போகலாம். இந்த எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிருவேன். டாப்பராவே கிளியர் பண்ணிருவேங்கிற மாதிரி.
ஓகே. அந்த கான்ஃபிடென்ட் வர்ற அளவுக்கு உங்களோட பிரிப்பரேஷன் வந்து இருக்கணும். ரீசனிங்ல இதுதான் சிலபஸ். அனாலஜி, கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப், ஜம்பிளிங் வருஷம் வருஷம் இதே சிலபஸ் தான். சிலபஸ்ல எந்த மாற்றமுமே கிடையாது. ஓகே. அந்த சிலபஸ கரெக்ட்டா முடிச்சு, கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் மட்டும் தான் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ல அதிகமா கேட்கறாங்க. இது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது, ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ல கொஸ்டின் நெறைய கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹிஸ்டரி வந்து ஒரு பெரிய கடல். ரொம்ப போய்க்கிட்டே இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஜியோகிராஃபியும் அதே மாரி தான். அந்த அந்த மாதிரி இதுல இருந்து இப்போ ரயில்வேல கொஞ்சம் மாத்தி கரண்ட் அஃபேர்ல அதிகமா கேட்கறது ரொம்ப ஈஸி. எதுக்கு சொல்றேன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 10 கொஸ்டின் இல்லன்னா மேக்ஸிமம் 20 கொஸ்டின் அவ்வளோதான் வரும். ஓகே. இந்த சண்டேலாம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் ரொம்பவே கிடைக்காது கரண்ட் அஃபேருக்கு. ஏன்னா, அன்னைக்கு எதுவுமே நடக்காது. அந்த நீங்க நெறைய பாருங்க நம்ம கரண்ட் அஃபேர் கோர்ஸ்லயுமே சண்டே கரண்ட் அஃபேர் வந்து மண்டே கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடுத்துருப்போம். ஏன்னா சண்டே வந்து அவ்வளோவா நியூஸ் எதுவுமே வராது. ஓகே. அப்ப டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்கன்னா, அது ஒரு சப்ஜெக்ட்டாவே தோணாது கரண்ட் அஃபேர்லாம். ஏன்னா அன்னன்னைக்குள்ள நியூஸ அன்னன்னைக்கு அப்டேட் பண்ண போறோம். நியூஸ் சேனலையும் பாருங்களேன். 24 மணி நேரம் நியூஸ் சேனல் இருந்தாலும், 24 மணி நேரமா நியூஸ் நடக்கும். காலையில என்ன நியூஸ் போட்டாங்களோ அத தான் மத்தியானம் போடுவாங்க. மத்தியானம் போட்ட நியூஸ தான் சாயந்தரம் போடுவாங்க. ஒரு நாள் வேணா உட்கார்ந்து பாருங்க. அது மாதிரி பேப்பர்லயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கோ, அதோட தொடர்ச்சி தான் அடுத்த நாள் வரும். இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்கு. இல்ல நம்ம பிஎம் எங்கேயாவது போயிருக்காரு. இல்ல சிஎம் ஏதாவது ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதோட தொடர்ச்சி தான் அடுத்த நாள் நியூஸ்ல வரும். அதோட தொடர்ச்சி தான் அதுக்கு அடுத்த நாள் நியூஸ்ல வரும். அப்போ அத டெய்லி அன்னன்னைக்கு படிக்கும்போது அந்த கரண்ட் அஃபேரும் கன்ஃப்யூஸ் ஆகாது. அப்படிதானே? சோ, அப்போ அதுக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபிலாம் அப்போ நெறைய கேட்டது. இப்போ கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சாலே ஜிகே செக்ஷன் வந்து நல்லா பண்ணிரலாம். அந்த ஜிகே செக்ஷன்லயும் கரண்ட் அஃபேர்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து திணறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிஏ, பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ன்னு செப்பரேட்டா கொண்டு வந்திருக்கோம். இதுலலாம் பார்த்தீங்கன்னா, நாள் நைட்டே உட்கார்ந்து அடுத்த நாள் காலையிலக்குள்ளேயே டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி, எல்லா நியூஸையும் எம்சிக்யூ ஃபார்மேட் பிளஸ் அதுக்கு கீழ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பிளஸ் அந்த கரண்ட் அஃபேரோட டெஸ்ட்ன்னு வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. அன்னைக்கு காலையில ஒரு 10, 11 மணிக்கு அன்னைக்கான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் குடுத்துருவாங்க. நாள் உள்ள நியூஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி. அப்போ அன்னன்னைக்குள்ளத அன்னன்னைக்கு படிக்கணும்னா, ஒரு டீமே இவ்ளோ எஃபோர்ட் போடுறோம். ஓகே. அப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற நீங்க எந்த அளவுக்கு படிக்கணுங்கிறத பாருங்க. ஓகே. ஸோ எல்லாமே கையில லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா படிச்சீங்க அப்டின்னா, எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிறலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. திடீர்னு ஒரு நாள், நாளைக்கே கூட, இல்ல இந்த வாரத்துல எப்பனாலும் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே. ஸோ கரெக்ட்டா படிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ நான் என்டிபிசிக்கு 2ண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட்டு, அ நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் 2ண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதோட ஃபீஸ் வந்து 2500. பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 1999 பே பண்ணீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்டின்னா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இயர் வேலிடிட்டி மீன்ஸ் இன்னைக்கு 28ஆம் தேதி ஆகஸ்டா, அடுத்த வருஷம் 28/8 2027 வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் இருக்கும். அதே 1999 பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து டீம் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஒன்ஸ் நீங்க ரயில்வேக்குள்ள உள்ள போயிட்டீங்க, எஸ்எஸ்சிக்குள்ள உள்ள போயிட்டீங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரயில்வேயோட டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், ஜிடிசிஇ, எல்டிசிஇ எந்த எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல ரயில்வேல இருந்தே எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, இல்ல பேங்கிங் படிச்சாலும் சரி, அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து குடுத்துருக்கோம். அதனால லைஃப் டைம் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடண்ட் 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் நான் சொன்னேன். டெய்லி பேசிஸ்ல படிச்சீங்கன்னா எவ்ளோ ஈஸியா இருக்கும்னு. அந்த கரண்ட் அஃபேருக்கு பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்க்கு ஃபீஸ் வந்து ₹1000. ஆனா ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டில இது வந்து லைஃப் டைம். ஓகே. 1 இயர் வேலிடிட்டி அப்டின்னா 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும், புக் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம கொண்டு போயிட்டு இருக்க பேட்சஸ். ஜேஇக்கான பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. செக்ஷன் கண்ட்ரோலருக்கான பேட்ச், அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து 3rd வீக்கோட பிளான் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நியூவா ஜாயின் பண்றது ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா 2nd பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டூடண்ட் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஓகே. அதே மாதிரி எஸ்எஸ்சி, எம்டிஎஸ்க்கான செலக்ஷன் பேட்ச், சிஹெச்எஸ்எல்க்கான செலக்ஷன் பேட்ச். இது எல்லாமே இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பேட்சஸ். ஓகே. ஸோ இந்த பேட்சஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படிதான் நடக்கும், நான் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கதை விட கரெக்டா உட்காந்து ஃபர்ஸ்டே நல்லா படிச்சுட்டு பெர்ஃபெக்டா ரெடி ஆகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். கிடைக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வாய்ப்புகள் வந்து சில நேரங்கள் மட்டும்தான் கிடைக்கும். முன்னாடிலாம் ரயில்வேல எப்போ நோட்டிபிகேஷன் வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்பெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்து முந்தின வருஷமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த வருஷம் இந்தந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், இந்தந்த மாசத்துல நோட்டிபிகேஷன் வரும், இந்தந்த மாசத்துல எக்ஸாம் நடக்குங்கிற மாதிரி. ஸோ கிடைக்கும் போது வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அந்த கோவிடுக்கு அப்புறம் அந்த ஏஜ் பார் ஆனவங்களுக்கு தெரியும். கோவிட்ல அந்த 3 வருஷம் போச்சு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா, அந்த 3 வருஷத்துல எவ்ளோ வாய்ப்புகள், எவ்ளோ நோட்டிபிகேஷன்ஸ் வரல. அதுல ஏஜ் ஆகி நெறைய பேருக்கு வந்து ஏஜ் பார் ஆயிருச்சு. ஓகே. அப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூட இப்ப நெறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. அப்போ உங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு, டைமும் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அத வந்து விட்றாதீங்க. 18 வயசு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது. 18 வயசுலலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. டிஸ்ட்ராக்ஷன் வரும். அத கண்ட்ரோல் பண்ணணும். நாம தான் பண்ணணும். நெறைய வழியில வரும். 18, 19 வயசுல டிஸ்ட்ராக்ஷன். படிச்சிட்டு இருப்போம். வேற ஏதாவது வரும். நெறைய அட்ராக்ட் பண்ற மாரிலாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சருக்கு இது தேவைங்கிற மாரி படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு போயிரலாம். கவர்ன்மெண்ட் ஜாப்ங்கிறது வெறுமனே சேலரிக்காக பண்றது கிடையாது. அது ஒரு சர்வீஸ். நமக்கான அடையாளம். ஓகே. சோ நம்ம நேமையே மாத்தும். ஓகே. நம்ம செலக்ட் ஆகி உள்ள போயிட்டோம். ஒரு பேங்க்ல இருக்கோம்னா பேங்க் மேனேஜர்ம்பாங்க. கிளர்க் தான் செலக்ட் ஆயிருப்போம். ஆனா ஊருக்குள்ள நம்மள மேனேஜர்ம்பாங்க. அதே மாதிரி விஏஓ வந்துட்டான் அப்படிம்பாங்க. நம்ம நம்ம அதே இது ரயில்வேல கிளியர் பண்ணிட்டோம்னா, டிடிஆர் வந்துட்டான்டா, ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம நம்ம நேமே அந்த மாரி மாறிரும். நம்ம பார்க்குற வேலையா மாறிரும். ஓகே. நாம படிச்சு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க, நம்ம தம்பி, தங்கச்சியா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஸா இருக்கட்டும், அவங்களும் அதே வழியில இதாகிருவாங்க. ஒருத்தங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க கரெக்ட்டா பாருங்க, அந்த ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் பின்னாடியே கிளியர் பண்ணிட்டே வருவாங்க. கூட பிறந்த தங்கச்சியா இருக்கட்டும், தெரிஞ்சவன், தெரியாதவன்ங்கிற மாரி அவன் கிளியர் பண்ணிட்டா, அப்ப நம்மளும் படிப்போம் அப்படிங்கிற மாரி. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வரவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல லெவலுக்கு போவாங்க. சோ படிங்க. படிச்சா லைஃப் வந்து மாறும். படிச்சா தான் போஸ்டிங் வாங்க முடியும். வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. படிக்க ஆரம்பிங்க. செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.